பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். கவனிங்க, நீர்வளம் பொருந்திய தேசத்தை தெரிந்து கொண்ட இந்த லோத்து சோதோமுக்கு நேராய் கூடாரம் போட்டான். வம்ப விலைக்கு வாங்குகிறான். நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மளை எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருந்தோம்னா நம்மளை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மளை வச்ச இடத்துல ஒருவனும் நம்மளை பிடுங்க முடியாது. அவர் நாட்டிட்டா ஒருவனாலையும் பிடுங்க முடியாது. ஆனா இங்கே இவனாய் தெரிந்து கொண்டான். இப்ப பொல்லாத மனுஷர்களுக்கு முன்பாய் கூடாரம் போட்டு விட்டான். தவறான வழிகள் போய்விட்டான். ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொருளாசை உடையவனாய், பொருளாசை நிறைந்த கண்களை உடையவனாய் இந்த லோத்து காணப்பட்டு ஆவிக்குரிய மனுஷனாகிய ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போய் இப்ப பொல்லாதல் நடுவிலே கூடாரம் போட்டு வழி மாறி போய் கொண்டிருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை நடத்தும் போது நல்ல ஆவிக்குரிய சபையோடு, ஊழியத்தோடு, ஊழியக்காரனோடு நாம் கரம் பிடித்து அவர் சொல்றபடி நடப்போமானால் தேவன் நம்மளை சீராய், நேர்மையாய், ஆசீர்வாதமாய், செழிப்பாய் நடத்துவார். ஒரு விக்கினகம் இல்லாதிருப்போம். ஆனால் நாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி மாம்சத்திலே முடிவெடுத்து மனது மாம்ச விரும்பினபடி லோத்துவை போல போனோம் என்றால் கொஞ்ச நாள் நம்முடைய பிரயாணம் சூப்பராக இருக்கும். அதற்கு பிறகு நாம் துன்மார்க்குடைய கையிலே மாட்டிக்கொண்டு நாம் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த லோத்தை போல நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாக்கை இழந்து விடாதபடிக்கு, ஆவிக்குரிய ஐக்கியத்தை இழந்து விடாதபடிக்கு, ஆவிக்குரிய நட்பை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.